இன்றைக்கி தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை. இன்றைக்கி இது எப்போ அப்படின்னா நைட்டோட விளாக் தான் பார்க்க போகிறோம். நைட்டு தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி அடுப்பில் வச்சு தக்காளி சட்னி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம் ஒரு சைடு. அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு தோசையும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்குரிய வேலையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நாளைக்கு பண்ணுறதுக்குரிய வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நாளைக்கு மாவுக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்க்கணும். அது பக்கத்துலேயே நமக்கு டயட் தேவையான பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம் எல்லாம் சேர்ந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இது எனக்குரியது. இது நம்ம நாளைக்கு தேவையான மாவுக்கு கொஞ்சோண்டு உளுந்தும் அரிசியும் போட்டு வச்சுருக்கோம். இதையும் ஆட்டி எடுத்துக்கணும். அதுக்கிடையில் இன்றைக்கி தோசை இப்போ நைட்டு சுடணும். தக்காளி சட்னி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கவும் அதை அப்படியே இறக்கிட்டு அடுப்புலேருந்து ஆற வச்சிட வேண்டி தான். ஆற வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தோசையை ஊற்றிட வேண்டி தான். தோசைக்கு கல் சூடாயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசையை நம்ம ஊற்றியாச்சு. தோசை ஊற்றிட்டு நம்ம எண்ணெயை இது ஊற்றிக்கிறோம். எண்ணெயை ஊற்றினதுக்கப்புறம் இப்போ முருகலான ஒரு தோசை ரெடி ஆயிரும். சைட்லேயே நல்லா ஆற வச்ச தக்காளி சட்னியை நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை அப்படி மிக்சியில் போட்டு 2 சுற்று சுற்றிட்டோம் அப்படின்னா அடுத்த சைடு தக்காளி சட்னி நமக்கு அப்படி ரெடி ஆயிரும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம தக்காளியை இறக்கி ஆற வச்சுக்க வேண்டியதான். இந்த சைடு தோசையுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ தோசையை திருப்பி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த தோசையை ஊற்றிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இப்போ பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி இவ்வளோ தான் லாகு. இதுக்கு மேலே பண்ணலை எதுவும். லாஸ்ட்டு ரெடியாக தோசையும் தக்காளி சட்னியும் பிளேட்டில் வச்சு கொடுத்தாச்சு.